Hi friends, welcome to Mania's channel. ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் மஷ்ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எடுத்து நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு ஹாஃப் வெங்காயம் போதும். கோஸ் பொடியாக கட் பண்ணது, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹாஃப் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் அரிசி மாவு. இந்த மசாலாவை நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மஷ்ரூமில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ நம்ம பிசையும் போதே அந்த ஈரத்தை ஃபீல் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மிக்சரை குட்டி குட்டி பகோடாவாக போட்டு எடுத்துருங்க. பக்கோடா நல்லா வெந்து ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சுடுங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு குக் பண்ணணும். ஸோ ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு குக் பண்ணி நல்லா வெந்த பிறகு, ஒரு கொதி வந்த பிறகு பொரிச்சு வச்சுருக்கிற பக்கோடாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து அந்த கலவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு குழகுழப்பு தன்மையை கொடுக்கும். அவ்வளோதாங்க, ரோட்டு கடை ஸ்டைலில் செம்ம டேஸ்டான மஷ்ரூம் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.